இன்றைக்கி நம்ம லீன் பிளிக்கிங் சீரிஸோட டே 41. இன்றைக்கி என்ன கதைன்னு வாங்க வழக்கம் போல் அப்படியே பார்க்கலாம். நம்ம ப்ரோ பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஒர்க் கேட்டிருந்தாரு, அதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பெல்லி ஃபேட்னா என்ன? நம்ம அடிவயரை சுற்றி ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட்டை தான் பெல்லி ஃபேட். நான் இந்த ஃபேட்டை குறைச்சி இந்த மாதிரி ஆப்ஸ் கொண்டு வரதுக்கு என்னென்ன வேரியேஷன் யூஸ் பண்ண சொல்கிறேன், வாங்க அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெக் ரைஸ் 90 டிகிரிக்கு காலை மேலே கொண்டு போய் மெதுவாக இருக்கணும். செகண்டு வந்து ரஷ்யன் ட்விஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் தான். தேர்ட் ஒர்க் அவுட் நேம் மறந்துட்டேன், சாரி கைஸ். ஃபார்ம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் பிகினாக இருந்தால் இது பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபார்ம் பிடிச்சிட்டிங்கன்னா வெயிட்டை ஆட் பண்ணி பண்ணுங்கள். ஃபோர்த் ஒர்க் அவுட் வந்து ஹேங்கிங் லெக் ரைஸ். இதுலேயும் கரெக்டாக ஃபார்ம் பிடிச்சிட்டிங்கன்னா வெயிட் ஆட் பண்ணிங்க கைஸ். வெயிட் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கோர் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒர்க் அவுட் வந்து ஒரு பெஞ்ச் எடுத்து இது மாதிரி 90 டிகிரி லெக் ரைஸ் பண்ணுறது தான். இது வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணணும், அப்போ தான் ரிசல்ட் வரும். லாஸ்ட்டாக பிளாங்க் போட்டு உங்கள் ஒர்க் அவுட்டை முடிச்சிருங்க. அப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர் கைஸ், நீங்கள் என்ன தான் மாங் ஒர்க் அவுட் போட்டாலும் கலோரி டெபிசிட்டில் இல்லாமல் கண்டத்தையும் சாப்பிட்டீங்கன்னா ஆப்ஸ் வராது, ஒன்றும் வராது. அப்புறம் டெய்லி மார்னிங் ஒரு ஹெல்த்தி வாக்கிங் போகணும். வாக்கிங் போகிறனால என்னென்ன பெனிஃபிட்னு அதில் போட்டிருக்காங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி டயட் டிசிப்ளினாக இருந்தால் தான் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். எதுக்கடா அப்படி நினைக்கிறீங்க தானே? நம்மளுக்கு ஒன்று வேணும்னா அது நம்ம தான் பண்ணி ஆகணும், வேறு யாரும் பண்ண மாட்டா, பண்ணவும் முடியாது. சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த டிஷர்ட்டை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருந்தேன். அவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட கொடுத்தான். அதை எடுத்து மாட்டிட்டு அப்படியே ஜிம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு நம்ம ப்ரோவை கூப்பிட்டு போனால் அவர் என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்கள். இனிமே கத்தி கட்ட காரிக்கு போவாங்களே. நானும் நம்ம ப்ரோவும் பொறுமையாக வாழைப்பழம் சாப்பிட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜிம்மிலேருந்து வரும்போது மணி 10:30, அதனால் வந்து ஆம்லெட் போகலான்னு பார்த்தேன். அது எப்படியே வந்துச்சு, அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டு இந்த பிம்பிள் தொல்லை தாங்கவும் இல்லை கைஸ். என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது என்னை விட்டு. அவ்வளோ பிடிச்சிருக்காரு இது என்ன. சரி கைஸ், நம்ம நாளைக்கு